श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एळावदि अध्यायम् 50वदि श्लोकम्। परोक्षज्ञानकालेऽपि विषयस्वप्रकाशता समा ब्रह्मस्वप्रकाशम् अस्तीत्येवं विबोधनात्। கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நான் அர்த்தத்தினை பார்த்திருக்கோம். 47வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி ஜீவனுடைய 7 விதமான ஸ்டேஜஸ், ஜீவா அந்த 7 படிகளை தாண்டி ஒன்றுலேருந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஸ்டேஜஸ் பற்றி சொல்லப்பட்டது. அதில் அவித்யா, ஆவரணா, விக்ஷேபம், அப்புறம் பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், அப்புறம் துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இந்த விசாரணத்துக்கு மொத்தத்துக்கு மூலம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இருக்கிற மந்திரம். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இந்த 7 படிகள் சொல்லப்பட்டது. இதில் இது 5, 7 மட்டும்தான் அங்கே விஸ்தாரமாக விசாரணம் செய்யப்பட்டது. 5, 7ன்னு சொன்னால் அபரோக்ஷ ஞானம், அப்புறம் பிரம்மானந்த பிராப்தி, இது 2 மட்டும்தான் அங்கே விவரிக்கப்பட்டது. ஆனால் மிச்சம் 5 கூட தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு சப்ளை பண்ண மாதிரி வித்யாரண்ய அவருடைய ரொம்ப சிறந்த அந்த சூக்ஷ்மமான புத்தி ஞானத்தினால நமக்கு அதெல்லாம் இங்கே படிக்கணும்னு சொல்லி விவரிச்சுட்டே வரார். அதுக்கு 10வது ஆள் அந்த சிஷ்யர்களை பற்றி சொல்லும்போது த 10th மேன் ஸ்டோரி சொல்லி அங்கேருந்து தொடங்கி இப்போது 48வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருன்னா 2 விதமான 48ல் தொடர்ந்து அபரோக்ஷ ஞானமே திரும்பி 2 வகை இருக்கு அன்னார். அபரோக்ஷ ஞானமே 2 வகை இருக்கு. அப்படி சொல்லும்போது ஒன்று என்னன்னு சொன்னால் விஷய சுப்பிரகாசத்துவம். இப்போ இந்த 50வது ஸ்லோகத்தில் இருக்கிற வார்த்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். விஷயம் எது பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த சத்வஸ்து பிரம்மம் பற்றி சொல்லும்போது அது ரொம்ப டைரக்ட் ப்ராக்சிமிட்டி கூட நேச்சுரலாக அவைலபிலிட்டியாக இருக்கிறது அந்த பிரம்மம். அதுக்கு அது ஒரு வெரைட்டி ஆஃப் தி அபரோக்ஷ ஞானம். சரியா? ஏன்னா அது நானாவே இருக்கிறதுனால அது தெரியலன்னா கூட அது சாமானிய சுவாபாவிகமாக இருக்கிற அபரோக்ஷ ஞானம்னு சொல்லணும். அபரோக்ஷத்துவம் சாமானியம்னா எல்லோருக்கும் எப்பவுமே எல்லா இடத்துலையும் எப்பவுமே இருக்கிற சாமானிய சுவாபாவிக அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷத்துவம் இல்லைன்னா. 2வது அப்படின்னா ஆனால் அது தெரிஞ்சதா எனக்கு, அது சாட்சாத்த சுவாபாவிகமாக இருந்தால் கூட ரொம்ப நெருங்கி என்னோட ஸ்வரூபமாக இருந்தால் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அறியல, இன்னும் தெரியல. அப்போது அஜ்ஞாதம் அபரோக்ஷ ஞானம்.
ரெண்டாவது என்னன்னா, இவன் வந்து அந்த 10th மேன் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி அந்த குரு வந்துட்டு 10வது ஆள் இருக்கான், அழாத அன்னு சொன்ன உடனே, ஆப்த வாக்கியம் கேட்ட உடனே அங்கே அவன் வந்து ஓ அழ நிறுத்திட்டான். இருக்கானா ஓஹோ இருக்காண்டாமா, 10வது மனுஷன் எங்கேயுமே தண்ணியில் அடிச்சுட்டு போல இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். துக்கம் போயிடுச்சு. ஆனால் எங்கே இருக்கான், யார் அது అనేది இன்னும் தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ இன்டைரக்டாக தெரிஞ்சது ஆப்த வாக்கியத்தினால. இப்போ அது வந்து ஞானம், அதையும் தெரிஞ்சது தான். ஆனால் டைரெக்டாக தெரியல, பூர்ணமாக தெரியல. அதனால் இப்போ தெரிஞ்சுக்கணும் யார் அதுன்னு. அப்போ ஞாத அபரோக்ஷ ஞானம், அது வந்து அஜ்ஞாதம் அபரோக்ஷ ஞானம் முதல் ஆப்த வாக்கியத்தினால. இப்போ ரெண்டாவது வந்து ஞாத்தம் அபரோக்ஷ ஞானம் தெரிஞ்சு போச்சு. இப்போது அந்த விதமாக இந்த அபரோக்ஷ ஞானத்திலேயே 2 வகை இருக்குன்னு சொல்ல தொடங்கிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு இந்த அடுத்த ஸ்லோகத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். 51வது ஸ்லோகம். அஹம் பிரம்மேத்தனுலுக்ய அஹம் பிரம்மேத்யனுலிக்ய பிரம்மாஸ்மித்யேவ முல்லிகேத் பரோக்ஷஞானமேதத் நப்ராந்தம் பாதா பரோக்ஷஞானமேதத் தன்ன பிராந்தம் பாதா நிரூபணாத். இங்கே பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்குறான். இந்த ஸ்லோகத்திலேயே கேள்வி இருக்கு, அதுக்கு பதிலும் ஆச்சாரியர் கொடுக்குறாரு. அவனை வந்து சரி 2 அபரோக்ஷ ஞானம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போது இவன் என்ன சொல்கிறான்னா சந்தேகம், இந்த பரோக்ஷ ஞானம்னு பேசுகிறீங்களே ஒரு 4வது படி, அந்த பரோக்ஷ ஞானம் అనేది வந்து இல்லூஷன், எரோனியஸ் நாலேஜ், அது பிரமா என்றா. பரோக்ஷ ஞானம், த இன்டைரக்ட் நாலேஜ் இஸ் த பிரமான்றார். இல்லூஷன், அது இல்லை. அப்படி அப்போது அப்படின்னு சொன்னால் வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, அப்போ பரோக்ஷ ஞானம் பிரம இல்லை, பிரமாதா. பிரமான்னா ஞானம். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த ஞானம் ஒன்லி, இட் இஸ் நாட் பிரமா, இல்லூஷன் இல்லை. அவ்வளோ சுலபமாக அது வந்து நீ நெகேட் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கும்போது இந்த 51வது ஸ்லோகத்தில் வந்து 55வது ஸ்லோகம் வரையும் ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், ஒரு சைடு டாபிக், அகாடமிக் டாபிக். இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமுக்கு முக்கியத்துவமாக இல்லைன்னா கூட பல, ஆனால் மைண்டு ட்ரில்லிங்கு, மைண்டுக்கு ட்ரில் பண்ண வச்சா கொஞ்சம் அது உஷாராக இருக்கும். இந்த டெக்னிக்கெல்லாம் வித்யாரண்ய சுவாமிக்கு நல்லா தெரியும். நம்ம மனசுக்கு எப்படி வேலை கொடுக்கணும், ஷார்ப்பாக அது வைக்கணும்னு சொல்லிட்டு, தீக்ஷணமான மனசு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உபயோகம் இருக்குது. லாஜிக்கலாக ஒரு டிஸ்கஷன் இது. 5 ஸ்லோகங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் கேள்வி இருக்குது. அப்புறம் இதில் ஒரு அந்த அவன் சொல்கிற பரோக்ஷ ஞானம் பிரம ஞானம் என்றான், அது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகம் பாருங்க. இப்போது ஸ்லோகம் அர்த்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் பேசுகிறேன். முதல்ல என்னென்னா, இந்த பரோக்ஷ ஞான கால சமயத்தில் கூட பிரம்ம அஸ்தி இதனேது பிரமா இருக்கு, ஞானம் இருக்கு. இப்போ அது பிரமான்னு நானும் சொல்கிறோம், ஆனால் பூர்வபக்ஷி அது பிரமான்றான்.
இது பிரம இல்லை. ஒருவேளை நீ ஏதாவது மனசில் வச்சுக்கிட்டு இந்த 4 காரணங்கள்னால ஓகே நினைக்கிறேன், இந்த 4த்தில் ஏதோ ஒரு காரணம் உன் மனசில் இருந்திருக்கணும். பிகாஸ் ஆஃப் திஸ் 4 ரீசன்ஸ் அதனால் நீ இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். அந்த என்னன்னேது நானே ஊகிக்கிறேன் பாரு உன் மனசில் என்ன இருக்குன்னு. அப்படி ஒருவேளை இந்த 4 விதமான ரீசன்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் ஒன்று நான் சொல்கிறேன் பாரு, சொல்லி நான் அது இல்லை தப்புன்னு சொல்ல போகிறேன். ஸோ வித்யாரண்ய சுவாமி ஹிம்செல்ஃப் இஸ் கிரியேட்டிங் த பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷியில் மனசில் வர 4 விதமான சந்தேகங்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ரீசன் 4 ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லும்போதும் அந்த 4த்துனே ஒன்று ஒன்றா இப்போ விவரிக்க போகிறார். அதனால் பிரம்ம அஸ்மியனே ஒரு பிரம்ம அஸ்தி அనే జ్ఞానం ஒரு வேளை இப்போ அதுதானே பரோட்ச ஞானம் అనేది பிரம்மன்னா அது இல்லைன்னு. அப்படி நீ பரோட்ச ஞானத்தில் என்னதான் நம்ம சொன்னோம், பிரம்ம அஸ்தி 10வது மனிதன் இருக்கா அப்படி అనేది புரிஞ்சிச்சு. அப்போது பிரம்ம அஸ்தி ஞானம் நீ இல்லைன்னு சொன்னால் என்னாகும் தெரியுமா, பிரம்மா அஸ்மி అని சொல்ல போகிற அபரோக்ஷ ஞானத்துக்கே ப்ராப்ளம் வரும். இவனு பூர்வபக்ஷி இப்போ கேட்குறது பரோட்ச ஞானந்தான் ரிஃப்யூட் பண்ணுறான். அது இல்லை, பிரமதான் அது அபரோக்ஷ ஞானம். ஆனால் நீ அப்படி சொன்னால் ப்ராப்ளம் வருமாப்பா. ஓகே, என்ன ப்ராப்ளம் வருமுன்னா பிரம்மா நாஸ்தி ஆயிடும். பிரம்மா நாஸ்தி, ஏன்னா பிரம்ம அஸ்தியன்னு இருக்கிறது சொல்கிறதே பிரம்மன்னு நீ சொன்னால் அப்போ பிரம்மம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன அபரோக்ஷ ஞானம் அது. ஸோ அபரோக்ஷ ஞானமான அந்த பிரம்ம அஸ்தி அனேதுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஹாப்பிலி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுத்தினே எக்ஸிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, ஏதோ வாதிக்கணும்னு சொல்லி வாதனத்துக்காக இப்படி கேட்குறியா தெரியல. பட் ஐ எம் ரெடி டு ஆன்சர் டு யூ. ஓகே, அதனால் அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம் இருக்குது. அபரோக்ஷ ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட இந்த பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும் ரெண்டுமே சேர்ந்து கோஎக்ஸிஸ்டாகவே இருக்கும். நீ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்குற இல்லை, அந்த 4 எதனால இந்த சந்தேகம் உனக்கு வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இப்போ விவரிக்க போகிறார். அகம் இப்போ ஸ்லோகம் பாருங்கோ. அகம் பிரம்ம இதி, அகம் பிரம்ம, ஐ ஆம் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இது அனுலிக்ய. ஓகே, அனுலிக்யன்னா உல்லிக்யன்னா நல்ல ரிஃபரிங் தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் இந்த பரோட்ச ஞானத்தில் அகம் பிரம்மா இது అనేది మనకి தெரியலையே, நாட் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா இன்னும். பிரம்ம அஸ்தின்னு தான் இருக்கான், 10வது மனுஷன் இருக்கான்னு தான் சொன்னான், கண்டுபிடிக்கல, தெரியல யார் అనేది அவனுக்கு. அப்போது அப்படி தெரியாமல் இன்னும் பூர்ணமாக அது விஷயம் தெரியாமல் இருக்கிற ஞானம் ஏற்படாத அந்த அபரோக்ஷ அந்த ஞானத்தில், ஓகே சாரி பரோட்ச ஞானத்தில் அனுலிக்யான்னா உல்லிக்யான்னா ரிஃபரிங் அண்ட் நோயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங். பட் அனுலிக்யான்னா நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படி இருக்கு. அப்போ என்ன இவனுக்கு தெரியும், பிரம்ம அஸ்தி இது ஏவம் உல்லிகேத். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ்லி தான் இவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் தவிர இது யாரும் இது எல்லாமே இப்போது பூர்வபக்ஷி கேட்குற கேள்வியில் இருக்கிறது முதல் பாகம். ஸோ
ब्रह्म अस्ति इति एवं उल्लिखेत्. ஸோ ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கன்னு இன்டைரக்டாக அவனை வந்து தெரிஞ்சுக்கிட்டான், வித்தவுட் தி ப்ரூஃப் ஆர் தி டோட்டல் நாலேஜ் அபவுட் இட். அப்படின்னு ஒரு வேளை நீ வந்து ஏத்தத்து, அதனால இந்த பரோட்ச ஞானம் ஏதத் பரோட்ச ஞானம் பிராந்தம் அனி நீ ஒரு வேளை நினைக்கிறையோ சொல்கிறியோ. ஸோ கேள்வி முடிஞ்சிச்சு. பிராந்தி ந பிராந்தம், இட் இஸ் நாட் ராங். அது இல்லைன்னு சொல்லாத, இல்லூஷன்னு சொல்லாத. இட்ஸ் நாட் எரோனியஸ் நாலேஜ். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஒரு டெக்னிக்கல் வேர்டு உபயோகப்படுத்துகிறாரு வித்யாரண்ய சுவாமி. பாத அனிரூபணாத். பாத அனிரூபணாத். நெகேட் பண்ணுறதுக்கு வேண்டிய நெகேட் பண்ண முடியும். அந்த நிரூபணம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெரிய பிரமாணம் ப்ரூஃப் இல்லை, பெரிய பிரமாணமும் ப்ரூஃப் இல்லைப்பா. அதனால் நீ சொல்கிறது தப்பு. ஓகே, அது பிராந்தின்னு சொல்லாதே, அது எரோனியஸ் நாலேஜ்ன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அதுக்கு பதில் சுருக்கமாகவே கொடுத்துட்டாருங்க. இப்போது கொடுத்துட்டு 52வது ஸ்லோகத்தில் இந்த பாதா அனிவாரணாத்தன்னா என்ன, பாதா அனிவாரணாத்தன் అనేది அந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் 52 விவரிக்கிறார். டாபிக் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல கடபடாக இருக்கும். அப்படின்னா வேர்ட்ஸும் கொஞ்சம் புதுசான சப்தங்கள், அப்புறம் மூளைக்கு கொஞ்சம் நல்ல வேலை தேவைப்படுறதை புரிஞ்சுக்கிறோம். வில் ட்ரை. அதனால் வேர்ட்ஸில் உளுந்து போக வேண்டாம், அர்த்தம் என்ன விஷயம் பேசுகிறோன்னு இது புரிஞ்சால் போதும். இங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை நீ இப்படி நினைக்கிறியோ என்னமோ, அதனால் இந்த பிராந்தின்னு சொன்னால், பிராந்தின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் உனக்கிட்ட என்னென்ன ரீசன் நீ என்ன வச்சுருக்கன்னா அப்படின்னு அந்த முதல் ரீசனும் என்னன்னு சொல்லி அது வந்து இங்கே நெகேட் பண்ண போகிறார். ஏன் பிராந்தின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை நீ இப்படி புரிஞ்சிருப்பே, ஆனால் அது தப்புன்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து பிரம்மம் இந்த பரோட்ச ஞானம் நெகேட்டபுள் అని நீ சொல்கிறது ராங்கு. அது cannot be negated. அது நெகேட் பண்ண முடியாது. அதுதான் அர்த்தம். பாத அனிரூபணாத். சரி, இப்போது அது விவரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தை விஷயங்களை கேளுங்க. இப்போ சாமானிய ஞானம் விசேஷ ஞானம்னு 2 இருக்கு. சாமானிய ஞானம் விசேஷ ஞானம். சரியா? அந்த சாமானிய ஞானம் யார்? இங்கே உதாரணம் பாருங்கோ. நான் வந்து இந்தியன், பாரதியன், ஓகே, இந்தியாவுக்கு சேர்ந்தவன் அப்படின்றது வந்து சாமானிய ஞானம். இப்படி இருக்கும்போதும் அதில் குறிப்பாக திரும்பிப்போ நானும் தமிழுக்காரன், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவன், தமிழ் மொழி பேசுகிறவனே இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் விசேஷ ஞானம், ஸ்பெசிஃபிக்கல்லி. இப்போ இந்த விசேஷ ஞானம் நான் தமிழன் அப்படின்னு சொன்னதுனால, தெரிஞ்சதுனால, சாமானிய ஞானமான நான் இந்தியன் அనే ஞானத்துக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏதாவது குறை வருமா? குறை வராது. அது பாட்டுக்கு அது இருக்குது, இது பாட்டு இது இருக்குது. அதனால சாமானிய ஞானம் ஏற்படுறதுக்கு பேர் பரோட்ச ஞானம். விசேஷமான ஞானம் ஏற்படுறதுக்கு பேர் வந்து அபரோக்ஷ ஞானம். அதனால் என்ன குழப்பம் இருக்குது? அதனால் விசேஷ ஞானத்தினால சாமானிய ஞானத்துக்கு சார் எதுக்கு சார் திரும்பி புது வார்த்தைகள்? புதுசு இல்லை. இந்த விசேஷம் சாமானியம் అనేది நம்ம பல வாட்டி உபயோகப்படுத்தினது தான். they are synonym to the பரோக்ஷ அண்ட் அபரோக்ஷ. பரோக்ஷமன்னா
சாமானிய ஞானம், அபரோக்ஷம்னா விசேஷ ஞானம். ஸோ இது ரெண்டுத்துக்கு சாமானிய ஞானம் இருக்கும்போது விசேஷ ஞானம் ஏற்பட்டதுனால நான் தமிழ்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிக்ளேர் பண்ணி சொன்னதுக்கு பிறகு நான் இந்தியன் அనే சாமானிய ஞானத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னா இல்லை. ஓகே, அந்த விஷயத்தின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி இந்த உதாரணம் நான் முன்னாடி சொன்னால் அப்போ உங்களுக்கு புரியும், அதுக்கு தான் விவரிக்கிறார். ஸோ அதனால் இந்த ரெண்டு ரகமான ஞாத அபரோக்ஷ ஞானம் அப்புறம் அஜ்ஞாத அபரோக்ஷ ஞானம் இது எல்லாமே இப்போ பாருங்க. ஸ்லோகமுடைய அர்த்தம் பாருங்க. பிரம்ம ந அஸ்தி இதி, ஓகே, பிரம்ம நாஸ்தி இதி, பிரம்ம ந அஸ்தி இதி மானம், மானமன்னா பிரமாணம், பிரம்ம ந அஸ்தி இதி சேத், அந்த வார்த்தை முதல்ல பிரம்ம ந அஸ்தி முதல்ல அப்படி தானே தொடங்கிட்டான். அதனால் அட்லீஸ்ட் இப்போ பிரம்ம அஸ்தி அனேதாவது சொல்கிறானே. இத்தி சேத் இந்த விதமாக சொன்னால் தட் இஸ் த நாலேஜ் பிரம்ம ந அஸ்தி இதி சேத் மானம் ஸ்யாத். இன் திஸ் வே இஃப் தட் இஸ் த நாலேஜ், இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்கிறார். எதுக்கு விவரிக்கிறதுக்கு? பாதா அனிரூபணாத்தனதுக்கு. அப்படின்னா துருவம் பாத்தியத. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சர்டன்லி இது நெகேட் பண்ணலாம். ஏன்னா பிரம்ம ந அஸ்தி, அவனுக்காக பேசலை. நீ வைதிகன் தானே, நீ இவ்வளோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அபரோக்ஷ ஜானம்னா ஒத்துக்கலாம், இந்த பரோட்ச ஜானம் అనేది எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்தா இல்லைன்னு. அதனால் பிரம்மன அஸ்தி அனு ஒரு வேளை சொன்னால் அந்த ஞானம் நெகேட், அந்த விதத்தில் பாத்தியத்தை நெகேட் பண்ணலாம். இல்லவே இல்லை, இல்லாததை பற்றி என்ன பேசுறது இருக்கு. ஆனால் தெரியலன்னா அங்கே கொஞ்சம் ஏன் தெரியலன்னு யோசிக்கணும். யாரும் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நெகேட் பண்ணலாம். சரியா? ஏவம். ஆனால் இங்கே நம்ம பேசுகிற இந்த விஷயம் டிஸ்கஷனில் பிரபலம் மானம் நச்ச பஷ்யாமஹா. ஏதாவது இன்னும் ஸ்ட்ராங்கர் அத்தாரிட்டி ஆஃப் தி நாலேஜ். பிரபல பிரமாணம், பிரபல மானம். அப்படின்னு மானம்னு பிரமாணம். ஏதாவது அத்தாரிட்டேட்டிவ் ப்ரூஃப் நச்ச பஷ்யாமஹா. இப்போ பிரம்மம் இல்லை అనేది சொல்கிறதுக்கு ஏதாவது பிரபல பிரமாணம் வேறு ஏதாவது இருக்கா? அது கூட பாயிண்ட் இல்லை. இப்போ இங்கே பிரம்ம நாஸ்தின்னு சொன்னால் சரி முடிஞ்சு போச்சு, ஓகே நெகேட்டட், கோ ஹெட். இல்லை, பிரம்மன் இல்லை, ஸ்டோரி இஸ் க்ளோஸ்ட். பிரம்ம அஸ்தி అని தெரிஞ்சதுனால அவன் சந்தோஷப்பட்டான் அந்த 10வது மனிதனும். இப்போது இனிமேல் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சோம். இருக்குன்னால இப்போ நீ என்ன சொல்கிற? இந்த பிரம்ம அஸ்தின்னு சொல்கிற அந்த பரோட்ச ஞானம் இஸ் பிரம்ம ஒன்லி அப்படின்ற. ஓகே, அதில் உன்னை மனசில் குழப்பம் பிரம்ம, உன்னை மைண்டில். அதனால தான் இப்படி கேள்விகள் எல்லாம் வருது. சப்போஸ் நீங்கள் அப்படி சொன்னால் பிரம்மனே எது பரோட்ச ஞானம், கொஞ்சம் உஷாராக இருந்து கேட்கணும். கேள்வி வார்த்தைகள் சொன்னது பேசினது இருக்கிற மாதிரி இருக்கும். ந ச பஷ்யாமஹ பிரபல பிரமாணம் அதஹ. எதுக்கு பிரபல பிரமாணம்? பிரம்ம அஸ்தி அனே பரோட்ச ஞானம் நெகேட் பண்ணுங்கோ, அது பிரமந்தான்னு சொல்கிறேன்னு. அது நெகேட் பண்ணுறதுக்கு வேண்டிய பிரபலமான இன்னொரு பிரமாணம் ஏதாவது உனக்கிட்ட இருக்கா? அப்படி நமக்கு எதுவுமே தெரியல அப்படி சொல்கிறதுக்கு. ஓகே, ஆனால் பிரம்ம அஸ்தி అనేది அப்புறம் பிரம்ம அஸ்மி அனே நிலைக்கு இந்த
பரோட்ச ஞானம் அடைஞ்ச இவனும் இந்த 10வது மனுஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கின அந்த சிஷ்யனும் இப்போ 10வது மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறான், கண்டுபிடிக்க போகிறான். அதுதானே பிரம்ம ஜானமனை. அதுக்காக தான் ஆச்சாரியர்கள் உபனிஷத்துகள் பேசுறது தவிர சும்மா இப்படி லாஜிக்லேயே விழுந்துட்டு இங்கிங்கிங்கிங்க சுற்றுறதுக்கு இல்லை. அத்தா ந பாத்தியேத, இந்த பரோட்ச ஞானத்தினே இது பிரமான்னு சொல்லி நெகேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் ஓவர். நான் பாத்தியேத்தனா நிரூபணாத்து, அது நெகேட் பண்ணுறதுக்கு வேண்டிய வேறு ப்ரூஃப் எதுவுமே ஒரு பெரிய பிரமாணம் உனக்கிட்ட இல்லை. அதனால் டோன்ட் சே தட் பரோட்ச ஞானம் இஸ் பிரம ஞானம்னு சொல்லாது. அதிக பிறகு இப்போ அடுத்த எக்ஸ்பெக்டட் ஒன் மோர் ஆர்குமெண்ட். அவனுடைய இந்த பிராந்தின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஒருவேளை நீ வேறு இந்த விதமாக இந்த காரணத்தில் நீ எப்படி நினச்சிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு 53வது ஸ்லோகத்திலும் சொல்ல போகிறார். என்னது அந்த முதல் கேள்வி, சரி படிக்கிறோம், படித்ததுக்கப்புறம் என்ன அது 3வது ஆர்குமெண்ட்டு. ஓகே, ரெண்டாவது ஆர்குமெண்ட் அவன் மனசில் இருக்குன்னு பார்க்குறோம். व्यक्त्यनुल्लेखमात्रेण भ्रमत्वे स्वर्गधीरपि भ्रान्तिः स्यादव्यक्त्यनुल्लेखात् सामान्योल्लेखदर्शनात्. பாருங்க, உல்லேக அனுலேக்கிய இப்படி மாற்றி வருது. ஓகே, விஷயம் புரிஞ்சுக்கிறதே குழப்பமாக இருக்கு, அப்புறம் ஸ்லோகம் கூட கடபட குழப்பமாக இருக்கு. சரி பரவாயில்ல, இப்படியெல்லாம் கொஞ்சம் குழப்பம் க்ரியேட் பண்ணாதான் மனசு மைண்டு உஷாராகி நல்லா படிச்சுக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது எனக்கு தெரியும் అనేది ஒரு ஞானம், எனக்கு தெரியாத అనేదిயும் ஞானம்தான். ஆனால் இந்த ரெண்டு, எனக்கு தெரியுமனே ஞானம், எனக்கு தெரியாதனே ஞானம் అనేది அது ரெண்டுமே யார் தெரிஞ்சுக்கிறான்? ஓகே, சரி, அது அப்படி இருக்கட்டும். இன்னொரு என்னென்னா, உனக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வர்றதுக்கு பரோட்சமனே வார்த்தை உபயோகப்படுத்துறதுனால அதோடைய அந்த பரோட்ச வார்த்தையோட அர்த்தம் எடுக்கிறோம் பாருங்கோ. பரஹ அக்ஷ அக்ஷ அது பரஹ அக்ஷம் பரோட்சம் அப்படின்னா, அக்ஷம் என்ன இங்கே புலங்கள், இந்திரியங்கள், இந்திரியங்கள்னால கிரகிக்கப்படாத, தெரிஞ்சுக்க முடியாத, ஓகே, பியாண்ட், நாட் அவைலபிள் ஃபார் த சென்சஸ். அதனால இது பரோட்ச ஞானம். அப்புறம் அபரோக்ஷம்னு சொன்னேன்னா இதுக்கு ஆப்போசிட்டு, தட் இஸ் டைரக்ட்லி ரிகக்னைஸ்டு பை த இன்டலெக்ட். தட் அதையும் முக்கியமாக இந்த ஸ்வரூபம் என்னை பற்றின்னு சொன்னால், இது கண்ணுக்கு காணப்படுற சரீரம் பற்றி நம்ம சொல்லலையே, அவஸ்தா சரீரத்திரயங்கள் நான் இல்லையே, பஞ்சகோஷங்கள் நான் இல்லையே. அப்போ இந்த கண்ணுக்கு காணப்படுற இந்த கிராஸ் இது நான் இல்லாமல் வேறு நான் என்ன இருக்கேன்னு அது புத்திலோ தான் கிரகிச்சுக்க முடியும். புத்தி குஹை அது ஹிருதய குஹத்தில் தான் புரிஞ்சுக்கணும்னு புத்தி. அப்போ அது இன்டலெக்டுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அபரோக்ஷம் மீன்ஸ் இந்த ரிமோட்டாக இருக்குது, எனக்கு தெரியல எங்கோ இருக்குன்னு இப்போது ரிமோட் இல்லை, எனக்கு டைரெக்டாக தெரியறது. எங்கே? புத்திபூர்வகமாக தெரியுது, புத்தியில் தெரியுது. ந பரஹ அக்ஷஹ இது, ந பரஹ அக்ஷம் இஸ் அபரோக்ஷம். சரியா? அப்போது புத்திக்குள்ள, புத்தி அன்னைங்க அந்த கரணத்தில் விற்பி ரூபேண, புத்தியில் புத்தி விற்பி ரூபேண அந்த கரணத்தில் தெரிஞ்சுக்கப்படுறது. அப்போது அது என்னாகும்? புத்தி ரூபத்தில், புத்தியில் விற்பி ரூபத்தில் தெரிஞ்சுக்கப்படுறதுன்னா அது சப்ஜெக்டிவ் டைரக்ட் நாலேஜ்.
என்னை பற்றி பிரத்யக்ஷமான எனக்கு என்னே நான் தெரிஞ்சுக்கிறது. சரியா? இப்போ அதில் இந்த ரெண்டாவது விஷயம் இங்கே டாபிக் என்ன, 53வது ஸ்லோகத்தில் செகண்ட் ஆர்குமெண்ட்டு. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப என்னது சில்லியாக இருக்கும், பரவாயில்ல. இப்போ மேலே ஸ்லோகம் சொல்லும் போது நான் உபயோகப்படுத்தின அந்த சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் விஷயந்தான் இவன் ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டு செகண்ட் ரீசன், ஒருவேளை நீ இப்படி நினைக்கிறியோ என்னது பூர்வபக்ஷி சொல்கிறான், இந்த பரோட்ச ஜானம் பிரம்ம நீ சொல்கிறதுக்கு காரணம் இந்த பரோட்ச ஜானம் கேவலம் அது இட்ஸ் ஓன்லி இன்ஃபர்மேஷன், சாமானிய ஜானம். ஓகே, அது சாமானிய ஜானம் மட்டும்தானே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். 10வது ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் காதிலும் விழுந்துச்சு, எல்லாரும் கேட்டாங்க. அப்போ விசேஷமாக அந்த 10வது ஆள் யாருன்னது இன்னும் தெரியல. இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க பிரம்ம அஸ்தின்னு. மாஸ்டர் எல்லா கிளாஸ்லும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதனால் சரி, சாமான்யமாக ஏதோ காதில் விழுந்துச்சு தவிர அதே அவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்படி சாமானிய விசேஷ வித்தியாசத்தினால உனக்கு, அதனால் அந்த பரோட்ச ஜானம் இன்டைரக்ட் நாலேஜ் இட்ஸ் அ பிரமா, இட் இஸ் ஓன்லி இல்யூஷன். அப்படி நெகேட் பண்ண முடியுமா? சரியா? ஏன்னா இதுக்கு ரொம்ப சுலபமாக ஆன்சர் சொல்லி முடிக்கிறாருங்க. ஓகே, ஆச்சாரியர் கொடுக்குற உதாரணத்துக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்லி அப்புறம் ஸ்லோகம் படிக்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இது இட்ஸ் நாட் ஏ ரீப்ளேசிங் த ஓகே பாம்பு கயிறு மேலே பாம்புன்னு பார்த்தேன், ஊகிச்சுக்கிட்டேன், பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்போதைக்கு சர்ப்பா அஸ்தி. ஆனால் அதுக்கப்புறம் சர்ப்பம் இல்லை, அது கயிறு தான் அப்படின்னு ரஜ்ஜுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே அந்த விசேஷமாக நினச்ச ஞானம் போச்சு. அப்போது கயிறு ஞானந்தான் சாமானிய ஞானம் இருக்கு. அந்த மாதிரி இங்கே ஒன்று போச்சு, ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பாவம் வச்சுக்கிட்டு ஒன்று நீ நீக்கலாம்னு நினைக்கிறியா? அது பிரம்மன்னு சொல்லிட்டு பரோட்ச ஜானம்னு அப்படி இல்லை. இப்போ பாருங்கோ, இங்கே ஆச்சாரியர் என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். வியக்தி அனுல்லேக மாத்திரேன, இங்கே வியக்தின்னு சொன்னால் நாட் இண்டிவிஜுவல் மட்டும், ஓன்லி கேவலம். ஓகே, கேவலம் சாமானிய ஜானத்தினால மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. வியக்தி அனுலுக்கேன வியக்தி அனுல்லேக மாத்திரேன, சரியா? ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தி absence of knowledge that I am Brahman. அப்படி இவனுக்கு பிரம்மம் நானே ஞானம் இல்லை, பட் பிரம்மம் இருக்குன்னு தெரிகிறது. ஸோ இட் இஸ் ஓன்லி ஏ சாமானிய ஜஸ்ட் ஏ இன்ஃபர்மேஷன் நாலேஜ். பிரமத்வே ஓகே, இப்படி இருக்கிறது எரோனியஸ் நாலேஜ் சதி. ஓகே, பிரமத்வே சதி. சப்போஸ் நீ ஒரு வேளை அங்கே இல்லை சதி வார்த்தை, ஒருவேளை நீ இந்த விதமாக நினச்சி வச்சு, திஸ் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் யுவர் ஆர்குமெண்ட், உன்னுடைய ஆர்குமெண்ட் இதுதான் காரணம், நீ பிரம பரோட்ச ஞானம்னு சொல்கிறதுக்கு என்னது, அது சாமானியம் தானே, இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக், விசேஷமாக இல்லை, அதே காரணம். அப்படி என்ன நான் சொல்கிறேன் பாரு, என்னப்பா நிறைய லோகத்தில் விஷயத்தில் நீயும் வேதம் நம்புறவனு நாங்களும் வேதம் நம்புறவங்க, நம்ம எல்லாரும் வைதிகர்கள் தான்.
அதனால் வைதிகர்கள் எல்லாருக்கும் பொதுவாக வேத பூர்வபாகத்தில் சொன்னப்பட்ட ஸ்வர்க்கம் இருக்கு, ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட ஜோதிஷ்ட ஹோம யாகம் பண்ணணும்னு சொன்னால் அது சும்மா சொல்லிச்சு. நம்ம ஆனால் எல்லாரும் அது விரும்புகிறவங்க நம்புகிறவங்க நம்பிதானே அதுக்கு செய்கிறோம். ஆனால் நீ பார்த்தியோ, அதான் கேட்குறார். ஸ்வர்கதீஹி அபி, ஸோ சிம்பிளாக முடிக்கிறார். ஸ்வர்கதீஹின்னு ஸ்வர்க்கம் இருக்குன்னு சாமானிய ஜானம், யூ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஸ்ரத்தனால வேதத்து மேலே இருக்கிற ஸ்ரத்தனால நீ நம்புற இல்லை. அப்படி தான் நாங்களும் பிரம்மம் இருக்குன்னேது நம்புகிறோம், நம்பினதுக்கு அப்புறம் அடைகிறோம். அப்புறம் ஸ்வர்க்கம் இருக்குன்னு வேதத்தில் சொன்னது இட் இஸ் எ ரிலேட்டிவ்லி ட்ரூ. ரிலேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறோமா, ரிலேட்டிவ்லி வியாபகாரிக சத்தியத்தில் இங்கே உலகம் மாதிரி ஸ்வர்க்கம் இருக்கு வியாபகாரிக சத்தியத்தில், சரியா? அதனால் அங்கே நீ பார்க்கல, அனுபவிக்கல, ஜஸ்ட்டு கேஷுவலாக சொல்லியிருக்க, சாமானியமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தை இருக்கிறவனும் அதுக்கு வேண்டியது என்ன பண்ணணுமோ பண்ணுறான், செய்கிறான், இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் நோ அர்த்தவாதம், அப்படி இல்லை. வியாபகாரிக சத்தியமாக அது ஸ்வர்க்கம் இருக்கு. அப்போ நீ நம்புற இல்லை, அது சாமானியமாக தான் சொல்லியிருக்கு. அப்போ ஹவ் யூ ஆக்செப்ட் தட் ஸ்வர்கதீஹி? நீ அப்படி சொன்னால் இப்போ இந்த அபரோக்ஷ ஞானம் பிரம்ம அஸ்தி అని சொல்கிறது பிராந்தி ஞானம், தட் இஸ் நாட் நெசசரின்னு சொன்னால், இந்த மாதிரி நீ மனசில் வச்சுட்டு சொன்னால் பாரு, ஸ்வர்க ஞானம் கூட ஸ்வர்க்கம் இருக்குன்னு சொல்கிற புத்தியில் நம்புற அந்த கூட பிராந்தி சாத், அப்போ அதையும் பிரமதா. ஆனால் நான் சொல்லுவேன், ஒத்துக்குவையா? அந்த விஷயத்தில் நீ ஒத்துக்கலை. நீ ரொம்ப வேத பூர்வபாகம் இதெல்லாம் நம்பி இருக்கிற ஆஸ்திகன்னு தான் நீ ஒத்துக்க மாட்டில்ல. அதே மாதிரி அதையும் எப்படி ஸ்வர்க்கம் இருக்குன்னு சொல்கிற சாமானிய ஞானம் பிராந்தி ஞானம் ஆகிறதோ, ஓகே, ஆகலையே உனக்கு. நீ அப்படி சொன்னால் நான் சொல்லுவேன் அது ஆகுமானே. ஸோ அப்படி சொல்லக்கூடாது. வியக்தி அனுல்லுகே அனுல்லேக்கியாத். ஆனால் ஏன் அது சாமானியம், வியக்தின்னா அது சாமானியமாக, ஓகே, குறிப்பாக சொல்லலை. வியக்தி அனுக்லேன்னு சாமானியமாக, பிகாஸ் ஒன் ஹேஸ் நாட் சீன், தனிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அனுபவத்துக்கு வரல வியக்திக்கு. ஆனால் சாமானியமாக சொல்லப்பட்டது ஸ்வர்க்கம் இருக்கேன்னு. அதே மாதிரி அப்போது சாமானிய உல்லேக தர்ஷனாத். ஸோ நீ அது சொன்ன அந்த உதாரணம் நான் இது சொல்கிறேன். ரெண்டுத்துலேயும் இன் போத் த கேசஸ் இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பிரம்மனும் அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஹெவன் ரெண்டு ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ பிரம்ம விஷயத்தில் வரும்போது மட்டும் பரோட்ச ஞானம் பிராந்தின்னு ஏன் சொல்லாது? அதனால் நெகேட்டட். எது உன்னுடைய ரெண்டாவது ஆர்குமெண்ட்டு நெகேட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டால் நல்லா தெரியும். என்னது, ஒருத்தனை சொல்கிறார் என்கிட்ட, சுவாமி எனக்கு 18 வயசு ஒரு பையன் இருக்கான்னு. ஓஹோ, பையன் இருக்கானே, அவ்வளோதான். இருக்கான்னு சாமானியமாக ஜஸ்ட்டு கேட்டேன். ஆனால் என்ன தான் எனக்கு தெரியும், அந்த பையன் வைரமாக இருப்பானா, குள்ளமாக இருப்பானா, என்ன கலரில் இருப்பான், ஏதாவது தெரியுமா எனக்கு? பார்ஷியல் நாலேஜ் ஓன்லி. ஜஸ்ட் ஐ ஹர்ட் தட், சாமான்யமாக கேட்டேன், விசேஷமாக எனக்கு தெரியல. இல்லை, அதனால இப்போ முன்னாடி சொல்கிற இவன் இல்லை உனக்கு குழந்தை இல்லை, போய் சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஒருவேளை சந்தேகம் அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் முதல்ல இருக்கேன்னு அவன் சொல்கிறான் சாமான்யமாக, பட் இட் இஸ் பரோட்சம் ஓன்லி எனக்கு கேட்குறவனுக்கு. ஸோ இந்த விதத்தில் உதாரணம் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ மூணாவது ஆர்குமெண்ட் வேறு என்னதான் இருக்கும்? 54வது ஸ்லோகம் படிக்கிறோம். 54. அபரோக்ஷத்வயோக்யஸ்ய ந பரோக்ஷமதி பிரமஹ பரோக்ஷமித்யனுல்லேக்ஷாத் அர்த்தாத் பாரோக்ஷ்ய சம்பவாத்.
அடுத்தது வந்து இங்கே என்ன சொல்கிறான்னா, பரோட்ச ஞானம் இது வந்து இப்படி ஹாஃப் நாலேஜாக இருக்கிறதுனால அபரோக்ஷத்துவம் பதத்தோட அர்த்தம் பாருங்க, அபரோக்ஷத்துவ யோக்கியஸ்ய, இந்த பிரம்மனை வந்து நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையிலேயே ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன கேட்குறான்னா, இந்த மூணாவது ரீசன் வந்து இது கொஞ்சம் பவர்ஃபுல் ரீசன் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கேள்வி சொல்கிறேன் முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு ஸ்லோகம் புரியும். சார் பூர்வபக்ஷே, அசல் நீங்கள் சொல்கிற இந்த யூஸ் பண்ணுற இந்த பரோட்ச வார்த்தை இருக்க பார்த்தீங்களா, அதே தப்பு. நீங்கள் ராங்லி உபயோகப்படுத்துகிறீங்க. என்ன அது? இன்டைரக்ட். ஓகே, பரோட்சம்னா இன்டைரக்ட் நாலேஜ், அதே தப்பு. ஏன்னா எப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தினை பற்றி அது பரோட்சம்னு சொல்கிறீங்களோ, என்ன இண்டிகேட் பண்ணுறது? அது வந்து அது ரிமோட்டாக எங்கோ இருக்கு. ஓகே, அப்புறம் நீங்கள் இது உபயோகப்படுத்திட்டு என்ன சொல்கிறீங்க, ஆனால் அபரோக்ஷ விஷயத்தை சொல்லும் போது தட் இஸ் நியரர் தேன் த நியரஸ்ட்டு, அது ரொம்ப ப்ராக்சிமிட்டியாக க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிற வஸ்துக்காக, அந்த விஷயம் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து அதுக்கு அபரோக்ஷமனே வார்த்தை உபயோகப்படுத்தலாமா? பாருங்கள் எப்படி இருக்கு. அபரோக்ஷம்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து யூ ஆர் கீப்பிங் திஸ், சாரி, பரோட்சம்னு சொல்கிறதுனால நீங்கள் யூ ஆர் கீப்பிங் திஸ் ஸ்வப்பிரகாஷ அனுபவம் இருக்கிற அபரோக்ஷ பிரம்மன் வந்து யூ ஆர் கீப்பிங் ஸோ அவே, எங்கோ வச்சுட்றீங்க, ரிமோட் பண்ணி விட்டுடுறீங்க. ஏன்னா நீங்கள் அபரோக்ஷமனை வார்த்தை உபயோகப்படுத்துறது அசல் தப்பு. எதுக்கு அதை உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறேன். ஸோ அதனால் சாரி, பரோட்ச ஞானம்னே சொல்லக்கூடாது. பரோட்சம்னு எங்கோ இருக்குது, இன்டைரக்டாக இருக்குது. அப்போது அது அது எங்கோ இருக்கிறது அப்புறம் எப்படி இங்கே வரும், டைரக்ட் ஆகும் அப்படின்னு. அதனால தான் நான் அது பிரம்மன்னு சொல்கிறேன். ஓகே, உங்களோட நோக்கம் வந்து அபரோக்ஷ ஞானம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்த டைரக்ட் நாலேஜ். ஓகே, அப்போ பரோட்சம் ஆகாதது அபரோக்ஷமாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி சொல்லலாம் இல்லையா? அது எதுக்கு போய் நடுவில் பரோட்சம்னு சொல்கிறீங்க? பரோட்சம்னு நீங்களே சொன்னதுனால உபயோகப்படுத்திட்டு, அப்போது அது ரொம்ப டைரெக்டாக உள்ளங்கை நெல்லங்கன்னி போலன்னு சொல்கிறது, நீங்கள் அப்போ எதுக்கு பரோட்சம்னு சொல்கிறீங்க? எங்கோ இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு இல்லை? நீங்களே உங்கள் வார்த்தை சொல்லி தன்னை பிரம்மம்னு வந்து தூரம் எங்கே தள்ளி வச்சுட்டிங்க, ரிமோட்டை அப்படின்னு சொல்லி. அதனால் நான் அது பிரம்மன்னு சொல்கிறேன். என்ன தப்பு இதில்ன்றான் பாருங்கோ. ஆமாம், கேட்குறதுக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும், சரியா? ஸோ அதனால் இங்கே அந்த விஷயந்தான் சொல்கிறார் பாருங்கள். முதல் கேள்வி இருக்கும், அபரோக்ஷத்வ யோக்கியஸ்ய. ஓகே, பிரம்மனுக்கு நீங்கள் இந்த அபரோக்ஷ ஞானம்னு சொல்லி முதல் அபரோக்ஷ ஞானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய அடைய வேண்டிய யோக்கியம் இருக்கிற இந்த பிரம்மனை வந்து பரோக்ஷம் இது அனுல்லேக்காத். இந்த வார்த்தை எத்தனை வாட்டி சொன்னான்னு கஷ்டமாக இருக்கு. அனுல்லேக்காத். ஓகே, அர்த்தாத். அர்த்தாத்தை நீங்கள் வந்து அர்த்தாபத்தி பிரமாணம், ப்ரிசம்ஷன். ஏன்னா ஒருத்தனை வந்து டைரெக்டாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, அதனால் பரோட்சமதி, அது இன்டைரக்டாகவே இருக்கு. த டைரக்ட் நாலேஜ் அண்ட் அது பிரம. அப்போது அது பிரம.
பாரோக்ஷ சம்பவாத். ஓகே, இப்போது இதிலேயே கேள்வி இருக்குது பதில் இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தைகளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது, ரெண்டு மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த குழப்பம். ஓகே, ஆக்சுவலி ஒரு மனுஷன் வந்து டைரெக்டாக அந்த விஷயத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு சொன்னது வந்து, ஆனால் அவன் நீங்கள் பரோட்சம்னு சொன்னதுனால அவன் தெரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். அதனால் the indirect understanding cannot be called to be an illusion. Okay, நீ அதனால் இவனை தெரிஞ்சுக்க முடியாதனால இப்போது, அதனால் இவனுக்கு இருக்கிற மட்டும் தெரிஞ்சதுன்னு சொன்னதுனால நீ வந்து இந்த பரோட்ச ஞானத்தை நெகேட் பண்ண முடியாது, இல்லூஷன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரிஃப்யூட். ஓகே, ஏன்னா இதுக்கு சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பெண்டிங் நாலேஜ். என்ன சொல்கிறோம், த பெண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரல, வரும். எக்ஸ்பீரியன்ஸு வரும். நீ இப்படி அது தெரிஞ்சிக்காதனால இப்போ அது வந்து இப்போது அது இருக்கன்னு நம்புறது எல்லாமே போயின்னு சொல்லி இல்லூஷன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்க, இந்த லோகத்தில் எல்லா ஞானமும் அப்படி தான்ப்பா. எந்த ஞானம் முழுசாக தெரியுறது, பூர்ணமாக எங்கே தெரியுறது, தெரியலையே. இப்போ நானும் உங்களை பார்க்குறேங்க முன்னாடி அப்படின்னு சொன்னால், உங்களுடைய முன்பாகம் மட்டும்தான் நான் பார்க்குறேன், பூர்ணமாக தெரியலையே. உங்கள் பின்பாகம் எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, யூ ஆர் சீயிங் ஓன்லி, என்னுடைய இது வந்து கொஞ்சம்தான், பாதி தான் தெரியுது. இந்த லோகத்தில் எந்த ஞானமும் கூட, விஷயம் ஞானம் எதுவுமே கூட யாருக்கு எதுவுமே பூர்ணமாக தெரியாது. சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாது, டாக்டருக்கு தெரியாது. எல்லாமே ஒரு ஆங்கிளில் கொஞ்சம்தான் பார்க்குறோம் தவிர, தெரிஞ்சுக்கிறோம் தவிர, முழுசாக பூர்ணமாக யாருக்கு எதுவுமே தெரியாது இந்த உலக ஞான விஷயத்துலேயே. அதனால் அப்போது இது பார்ஷலாக இருக்கிறதுனால இந்த ஞானம் அஸ்தி అనేది இதையும் நீ அப்படின்னு பிராந்தின்னு சொன்னால், அப்போது எல்லா ஞானமும் பிராந்தி தான். இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த பரோட்சமனே வார்த்தை உபயோகப்படுத்துறது அசல் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. குரு உபயோகப்படுத்துகிறாரு டீச்சிங் பிரக்ரியா, சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பிரக்ரியக்காக தான் அவனுக்கு வந்து இந்த ఇండైరెక్ట్ నాలెడ్జ్ అనేది పరోక్షం అనే వార్త ఉపయోగపడుతుంది కారణం. அதனால் இட் இஸ் நாட் நெசசரி தட் நான் டெலிபரேட்டாக அதை சொல்லி இது இப்போது அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இல்லை. అసలు యాక్చువల్లీ పరోక్ష జ్ఞానం అనేది అస్థి అనేది அஸ்மி అని சொல்லும்போது, அஸ்தி இருந்தால் தானே அஸ்மின்னு சொல்ல முடியும். நான் ஒருத்தன் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அஸ்தின்னு சொன்னது பரோட்ச ஞானம்னு ஒரு வார்த்தை கொடுத்தோம் தவிர, அது நீ வந்து மிஸ்டேக்காக எடுத்துக்கிட்டு அது பிரமா அப்படின்னா சொல்லாது. அஸ்தி இல்லைன்னா அஸ்மி ஆகாது. இல்லாதது அது எப்படி நான்னு கிளைம் பண்ணுவேன்? ஐ ஆம் தட். அப்போதானே. அதனால் திஸ் இஸ் ஓன்லி டெம்பரர்லி யூஸ்டு வேர்டு பரோட்சம் అనేది. பரோட்சம் అనేది சொல்லி பிரம்மம் எங்கோ இருக்குது, நீ ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப சிரமப்படணும், நிறைய நடக்கணும், நிறைய தூரம் போகணும், அப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக இல்லை, டெலிபரேட்டாக நாங்கள் இது உபயோகப்படுத்தலை. அதனால் நீ வந்து இந்த ஆர்குமெண்ட்டு கூட தப்பு தான். என்ன ஆர்குமெண்ட்டு? இந்த ஃபோர்த் ரீசன் என்ன சொல்கிறாரு? இந்த பிரம்மன் மூணாவது ரீசனில் வந்து இதுதான். ஸோ பிரம்மன் ஈஸ் இன்டைரக்ட் நாலேஜ் அப்படின்னா பெண்டிங், இன்னும் தெரியல, இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அது என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் தான், நானே தான் தெரிஞ்சுக்கும் போது, எப்படி நான் சரீரம் இல்லை, பஞ்சகோஷங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
இந்த எரோனியஸ் நாலேஜ் வந்து அப்புறம் நீ சொன்னிய பிராந்தின்னு சொல்லி, அது எப்படி பிராந்தி ஆகும்? அது இல்லை, அது நான் இருந்ததனேது தெரிஞ்சதுனால தான் நான் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நெகேட்டட் பை எது ப்ராப்பர் என்கொயரினால் அந்த பரோட்ச ஞானம் முதல்ல இருக்கிறதுனால தான் ப்ராப்பராக நெகேட் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் சரீரம் நான் இல்லை, பஞ்சகுஷ்ட நான் இல்லை நெகேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த பரோட்ச ஞானம் ஆல்சோ இஸ் எ பார்ட் ஆஃப் தி அபரோக்ஷ ஞானம் ஓன்லி. ஆனால் ரெண்டாக சொல்லி பிரிக்கிறதுக்காக சொல்லலை. அப்புறம் உனக்கு இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 3வது ஆர்குமெண்ட்டுன்னு நெகேட் பண்ணார். சரியா? ஸோ இப்போ 3வது ஆர்குமெண்ட் என்ன சொன்னோம், புரிஞ்சுதா? நம்ம சொல்கிற இந்த அபரோக்ஷவனை வார்த்தை தப்புனன்றாவன என்ன இருக்குது தப்பு, நாங்கள் எதுக்காக உபயோகப்படுத்திட்டவனே இது உனக்கு தெரியணும். சரியா? அதனால் வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து உளுந்து போகாது. அது முக்கியமாக இந்த பிரம்ம வித்யா பிரம்ம ஞான விஷயத்துக்கு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கேயும் பல வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு தான் குரு டீச் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் குருவுக்கு சாஸ்திரம். அதனால தான் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து இதில் ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் 4வது ஆர்குமெண்ட்டு, இந்த காரணத்தினால ஒருவேளை இந்த ரீசன்னால் ஒருவேளை நீங்கள் வந்து பரோட்ச ஞான பிரம்மன்னு சொல்கிறியோ அப்படின்னு பேச போகிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே பதரிநாத் யாரோ போயிட்டு வந்தார், சொல்கிறாரு நான் பார்த்துட்டு வந்தேன் பதரிநாத் அப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு. ஸோ முதல் தடவை கேட்கும்போது நானும் போல, அப்போது கேட்கும்போது என்னாகும், அது வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பரோட்ச ஞானம் தானே. ஸோ நோயிங் பத்ரிநாத் இஸ் தேர் இஸ் த பரோட்ச ஞானம், அண்ட் கோயிங் தேர் அண்ட் சீயிங் இஸ் தி அபரோக்ஷ ஞானம். ஆனால் இங்கே கோயிங் அண்ட் சீயிங்கன்னா வெளியில் ட்ராவலிங்கு டைம் அதெல்லாம் தேவைப்படுறது. பட் இங்கே வந்து கோயிங் அண்டு சீயிங்கன்னு சொன்னால் லுக்கின் வித்தின் யுவர் செல்ஃப். அசல் இந்த கேள்வி கேட்கறது யார்? கான்ஷியஸாக இருக்கிற நீதானே கேள்வி கேட்குற. நீ இருக்கிற நீதானே கேள்வி கேட்க முடியும், இல்லாத நீ கேள்வி கேட்க முடியுமா? அந்த கேள்வி வரதே எங்கேருந்தோ அதுதான் பிரம்மம். அதனால தான் சப்ஜெக்டிவாக மனசு திருப்பிட்டால் இந்த குழப்பம் எல்லாம் போகும். அடுத்தது வந்து 55வது ஸ்லோகம். அம்சாக்ருஹீதேர்பிராந்தி சேத் घटज्ञानं भ्रमो भवेत् निरंशस्यापि सांशत्वं व्यावर्त्यांश विभेदतः. இங்கே கொஞ்சம் திரும்பி நாட் வெரி டிஃபிகல்ட், கொஞ்சம் சுலபந்தான். பட் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து டீச்சரு பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு, எக்ஸம்ஷன் இப்படி ஊகிச்சுக்கிறோம். என்னதுன்னா, இந்த டைரக்ட் நாலேஜ் முதல்ல வந்து பிரம்மன் இஸ் தேர்ன்னு சொல்கிற இன்டைரக்ட் நாலேஜ் இருக்கு, பரோட்ச ஞானம் இஸ் நம்பர் 1. ஓகே, இந்த டைரக்ட் நாலேஜிலேயே இன்ஃபேக்ட் இன்வால்வ்ஸ் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுதானே இவர் சொன்னார். அப்போது அது கடைசியில் இப்போ திரும்பி ஞாபகப்படுது. பிரம்மம் இருக்கு అనేది வந்து 1, பிரம்மம் நான் అనేది 2. அதனால் முதல்ல வந்து இருக்க అనేది வந்து சதம்சம். அப்போது ஓகே, சதம்சத்து மேலே செய்யப்பட்ட ஆரோபணம், ஓகே, ஆவரணம், சதம்சத்து மேலே செய்யப்பட்ட ஆரோபணம் என்ன? அது பரோட்ச ஞானத்தினால நாங்கள் சொல்லி என்ன பண்ணுறோம் தெரியுமா? சத்து இருக்கேனேது புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த சத்து மேலே ஏற்பட்ட ஆவரணம் தப்பான பாவனத்தனே நீக்கிறதுக்காக தான் பரோட்ச ஞானம். 10வது மனுஷனும் இல்லவே இல்லைன்னு, சத்தனேது இல்லவே இல்லை, பிரம்மம் இல்லவே இல்லைன்னு பாவனை முதல்ல நீக்கிறதுக்காக
பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் வந்து பான ஆவரண நிவர்த்தி. பான ஆவரண நிவர்த்தின்னா அந்த 10வது மனிதன் நானேதான், அந்த பிரம்மம் நானேதான், பிரம்ம அஸ்தி இல்லை. பிரம்ம அஸ்தி ஞானம் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆஸ் தி பிரம்ம அஸ்மி ஞானம். அப்படி என்ன அர்த்தம்? இருக்கேனே சத்தம்சம், அப்புறம் அந்த இருக்கிறது வந்து நான் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற புத்தினால சிதம்சம். ஓகே, பானம்னு ஷைனிங். ஐ நோ தட் ஐ ஆம் தட், நான் தான் அந்த 10வது ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டானே. அப்படின்னா சதம்சத்தனி பற்றி இருக்கிற பிரம, அப்படின்னா பிரம்மம் இருக்கனே, பிரம்மம் இருக்கனேதே தெரியாமல் இருக்கிற அந்த சத்வஸ்து மேலே இருக்கிற ஆவரணன் முதல்ல நீக்கிறதுக்கு பரோட்ச ஞானம். அப்புறம் அது நானாவே தான் ஷைனிங் ஆகிட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற பானம் ஆவரண நிவர்த்தி. ஓகே, அது தெரியலையேன்னு தெரிஞ்சு போச்சுப்போ, அந்த தெரிய வைக்கிறதுக்கு அப்போது சித்து கான்ஷியஸ்னஸ் அப்படி சொல்லிதா. அப்போது அசத்துடைய அனுபவ ஞானம் ஓகே இருக்கேன்னு எனக்கு தெரியறது. இப்போ இது ஏற்படுறதுக்கு தான் சித்து அனுபவம். ஸோ சத்து சித்து 2 அப்படின்னு இப்போ குரு பேசியிருக்காரு, இல்லை முன்னாடி பேசியிருக்கலாம். இவனுக்கு திடீர்னு அந்த 3வது ஆர்குமெண்ட்டோடு அவனுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாயிடுச்சு, சரி விட்டுட்டான். திடீர்னு இவனுக்கு இதுக்கு ஞாபகம் வருது, இந்த அம்சபேதம் பேசுகிறீங்க நீங்கள் இங்கே தான், அதனால தான் நான் இந்த பிராந்தி అనేది உபயோகப்படுத்துகிறேன்னு அந்த ஆர்குமெண்ட்டை அந்த ரீசன் வச்சுக்கிட்டு 4th ரீசன். ஓகே, அதனால் இப்படி ஸோ இன்டைரக்ட் நாலேஜு. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டைரக்ட் நாலேஜை பற்றி பேசுகிறீங்க பாருங்க, இது வந்து பை இட் செல்ஃப் இஸ் எரர்ன்னு நீ சொல்கிற இல்லையா? இல்லை அது பரிபூர்ணமாக இருக்க தெரியாதனால அது எரோனேஷன்னு சொல்கிறேன் நீ. தட் இஸ் நாட் கரெக்ட். சத்து இருக்கேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது, சத்து இருக்கிறதே தெரிஞ்சுக்கிறது, சித்தனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அது புரியல. அதனால் இவன் என்ன சொல்கிறாரு, ஓஹோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி 2 ஃபேக்டர்ஸ் அண்ட் 2 பார்ட்ஸ் ஆஃப் தி பிரம்மன் அம்சா குருஹீதேஹே சேத் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டியோ என்னது, பிரம்மனை வந்து ஒரு பிரம்மனில் பார்ட்ஸ் இருக்கு, அம்சம் இருக்கு. பிரம்மனில் பார்ட்ஸ் இல்லை, வேறு அம்சம் நிரம்சின்னு சொல்லியிருக்குல்ல. ஆனால் இப்போ என்ன அம்சம் பற்றி பேசுகிறீங்க? அந்த அம்சம் பற்றி சொன்னதுனால அதை மட்டும் நீ எடுத்துக்கிட்ட பார்ட் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த பிரம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அதனால தான் நான் இந்த ஒரு பார்ட்டு மட்டும் தெரிஞ்சதுன்னா அது பிராந்தின்னு நீ சொல்கிறேன்னா, இஃப் யூ சே இந்த காரணத்தினால ஆர்குமெண்ட்னால நீ வந்து இந்த பரோட்ச ஞானம் பொய்யானது எரோனியஸ் பிராந்தின்னு சொன்னால், இங்கே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி டக்குன்னு கடஜானம் பிரமஹா. ஓகே, அப்புறம் வந்து த நாலேஜ் ஆஃப் த பார்ட் ஆல்சோ பிரம்ம ஒன்லி. ஓகே, நாலேஜ் ஆஃப் த பார்ட் பிரம்மா. என்ன பாட்டு பற்றி உனக்கு என்ன தெரியும்? இது காமிச்சா ஒரு பாட்டுன்னு சொல்கிறேன். இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற மண் எங்கேருந்து கொண்டு வந்தது உனக்கு தெரியுமா? யார் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்னைக்கு பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் வந்து பூர்ணமாக இதை பற்றி உனக்கு தெரியல. இல்லை கடஜானவத்து நீ அப்படி சொன்ன கடஜானம் மாதிரியா இது? அப்படி இல்லையே. அப்போ கடஜானம் பிரம, அப்போ எல்லாமே பிரமன்னு சொல்லணும். எவ்ரி ஞானம் இஸ் லோகத்தில் எல்லாமே பிரம தான். ஓகே, பிரமன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இல்லைன்னு சொன்னால் நாஸ்தி ஆகிடும். நாஸ்தின்னா அதுக்கப்புறம் வேர் இஸ் த சொல்யூஷன் அண்ட் எண்ட் ஃபார் நோயிங் த ட்ரூத். அதனால் ஸோ பரோட்ச ஞானம் అనేది ఉపయోగపడుతుంది. நாங்கள் இதனால்
தப்பு கிடையாது. நீ வந்து அம்சம்னு எடுத்துக்கிட்டு பாவத்தோட பேசுகிற. ஓகே, நிறம் இங்கே அப்போ கன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன கேள்வி? அம்சா குருஹீத்தேர் பிராந்தி சேத். ஒரு அம்சமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு எங்களுக்குள்ள தப்பு கண்டுபிடிச்சிட்டு அந்த அம்சா பேசக்கூடாது. நிரம்ஷி பிரம்ம ஆத்மா. பட் வை யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி சத்து சித்து ரெண்டு அண்ணா அவன்னா அர்த்தம் இவனுக்கு இன்னும் பேசிக்கு சதேவ சிது சிதேவ சத்துன்னு சொன்னால் அப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத்துடைய அந்த பதங்களுடைய லட்சார்த்தம் புரியாத போது இப்படிப்பட்ட குழப்பம் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு புரியுறதா? குழப்பம் இல்லைல்ல. இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல கிளாஸு. அப்படி தான், அதுக்கு தான் பஞ்சதர்ஷி படிக்கணும். ஸோ அம்சா குருஹீதேஹே சேத் பிராந்தி கடஜானம். ஓகே, அது ஒருவேளை நீ அப்படியே நீ சொல்லிட்ட பிராந்தின்னு சொன்னால் கடஜானம் கூட பிரமதான் பவேத். ஏன்னா நிரம்சஸ்ய அபி வில் பி கால். அடுத்தது வந்து இப்போது அதனால் இப்போ ஆன்சர் பாரு. நிரம்சஸ்ய அபி ஓகே பிரம்மன் பார்ட்லெஸ்ன்னு சொன்னால் ஆஃப் தி பார்ட் சாம்சயத்துவம் அசோசியேஷன் வித் ஓகே அம்சத்தோட கூடி இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் கூடி இருக்கிறான்னு சொல்கிறது வியாவர்த்திய அம்ச விபேததः. ஓகே, ஆனால் அப்புறம் வந்து அந்த பார்ட்ஸ்ன்னு சொன்னால் கூட சதேவச்சிது சத்தியமேவ ஞானம் ஞானமேவ அனந்தம். சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள் வந்து எதுக்காக சொன்னோம்னா எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் பிளிஸ், அதுதானே சத்தியம் பிரம்மா. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் అనేది சொல்கிறதுக்கு பரோட்ச ஞானம்னு சத்திருக்குன்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் அது அனுபூதி ஆகி சித்தனி அம்சம் இதை சொல்கிறதுக்கு. ஆனால் அது அம்சமாக நீ எடுத்துகிட்டு ரெண்டாக பார்க்கக்கூடாது. அதனால தான் சத்தியம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா, ஞானம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா, அனந்தம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா, எல்லாம் பிரம்மம் தான். அப்படிப்பட்ட வியாவர்த்திய அம்ச விபேதத்தः அந்த அம்ச விபேதத்தின்னு அப்புறம் நெகேட் பண்ணுறோம். வி ஆர் நாட் கீப்பிங் இட் தம் பர்மனெண்ட்லி. பிரம்மனில் 3 பாகம் இருக்குது, தலை காலு கை இருக்குன்னு. நிரம்ஷிதா. ஒருவேளை மனசில் இப்படிப்பட்ட அம்சபாவம் நாங்கள் பேசுகிறவன்னு சொல்லிவிட்டு அது புரியாமல் நீ வந்து இந்த 4வது ஆர்குமெண்ட்டு வச்சுக்கிட்டு மனசில் அந்த பரோட்ச ஞானம் பிராந்தின்னு ஒரு வேளை சொல்கிறியோ, நோ நோ நோ. ஸோ 4 ஆன்டிசிபேட்டட் ஆர்குமெண்ட்ஸு, அது ரீசன்ஸு 4த்தனே ஆச்சாரியரிங்க நெகேட் பண்ணிட்டார். அடுத்த வாரம் மேலும் என்ன டிஸ்கஷன் வருகிறது பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.